எரியும் வெயில் காலம் வந்தது. என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியல. ரொம்ப தலைப்பேச்சிட்டு அலையிறோம் நமக்கே தெரியும். இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஐடியா. இந்த பாட் வந்து ஒரு 250 ருபீஸ்க்குன்னு போன வருஷம் வாங்கினாங்க. வெயில் டைம் வரும்போது மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுறதே வருஷம். இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் நம்ம இரும்பு நார்லாம் போடக்கூடாது. தேங்காய் நார் அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சபீனாவோ ஏதோ போட்டு வாஷ் பண்ணி குலுக்கி வெயிலில் வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நான் வந்து 50 ரூபா ஒரு பாக்கெட் வெட்டி வேரும், 50 கிராம் நன்னாரி வெறும் ஒரு 15லேருந்து 20 மிளகும் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன பகுதி தான் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பாட்டை வாஷ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஃபில் பண்ணிடணும். நீங்கள் இதை கட்டி தான் போடணுங்கிற அவசியமே கிடையாது. இதையும் ஃபில் பண்ணிவிட்டு, ஒரு சிலருக்கு பானை தண்ணி சேராது. அந்த ஒரு குளிர்ச்சி அதிகப்படியானதை இது பண்ணுறதுக்கு தான் இந்த மிளகு யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கட்டி போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இப்போ நான் இதில் ஊற்றுறேன். இதை நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஒரு குண்டா ஃபுல்லாக வச்சு நான் ஊற்றிட்டேன் பாருங்கள். முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போ இன்னும் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து இதனோட பவர் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கிடும். இதை நாம் வந்து வெயில் கால டைமில் டெய்லி அட்லீஸ்ட் 1 டம்ளர் வீட்டில் இருக்க எல்லோரும் குடித்தாலே போதும். இதில் இந்த இதெல்லாம் வருமே அப்படிங்கிறப்ப யோசிக்க வேணாம். இதுக்கு மேலேயே ஒரு வடிகட்டி எப்போவுமே நான் வச்சுருவேன். ஒவ்வொரு தடவையும் வடிகட்டி ஊற்றிக்குவேன். அந்த தண்ணி மட்டும் அதனோட பவர் எல்லாமே அதில் இறங்கிடும். வெட்டி வேரோட பயன் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜூஸ் போடுறோம், இப்போ பானகம் வைக்கிறோம், குடிக்கிறோம் அப்படி வெயிலுக்குன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணி போடுங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். வெட்டி வேரும் நன்னாரியும் சேரும்போது ரொம்பவும் பலன். அதுலேயும் மிளகு சேரும்போது உங்களுக்கு தொண்டை கரகரப்பையும் எடுத்து விட்டுரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.